கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகிய நமக்கு காண்பித்து தந்து, தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவாய் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள் நம்மை பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை, ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. அதுதான் தண்ணீரை கடக்கிற அனுபவம், ஆறுகளை கடக்கிற அனுபவம், அக்னியில் நடக்கிற அனுபவம். இந்த அனுபவங்கள் எதை உணர்த்துகிறது தெரியுமா? தண்ணீரில் நடப்பதை போல, ஆறுகளை கடப்பதை போல, அக்னியில் நடப்பதை போன்ற சூழ்நிலைகள், போராட்டங்கள், தேவைகள், பிரச்சனைகள் தேவஜனத்தின் வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் தான் கடந்து செல்லுகிற சூழ்நிலையோ, பாதையோ, போராட்டமோ, தேவையோ, நெருக்கமோ, பிரச்சனையோ, இல்லாமையோ, பிசாசினாலோ ஏற்பட்ட மனிதர்களாலோ சூழ்நிலைகளாலோ வருகிற எந்த ஒரு காரியமோ தன்னை மூழ்கடித்து விடுமோ, தன்னை அழித்து விடுமோ என்கிற பயத்துக்குள்ளாக மூழ்கி போகாதபடிக்கு, இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை முடக்கி போடாதபடிக்கு, அழித்து போடாதபடிக்கு, நம்முடைய ஓட்டத்தை பாதியிலே அது நிறுத்தாதபடிக்கு கர்த்தர் இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதுல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நிச்சயமாய் தண்ணீரை கடக்கிற அனுபவம், ஆறுகளை கடக்கிற அனுபவம், அக்னியில் நடக்கிற அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவங்கள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள், நெருக்கங்கள், பிசாசினாலோ ஏற்பட்ட மனிதர்களாலோ சூழ்நிலைகளாலோ அநேக காரியங்கள் தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் வரும். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தாலும், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்ந்தாலும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள், இல்லாமைகள் வரும். இதை கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இப்போ கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார் தெரியுமா? தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையும், தண்ணீரில் நடப்பதை போன்ற, ஆறுகளை கடப்பதை போன்ற, அக்னியில் நடக்கிற அப்படிப்பட்ட அனுபவத்தை போன்ற சூழ்நிலைகள், அனுபவங்கள், இவை எல்லாம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவர்களை உருவாக்கும்படியாக, அவர்களை இன்னும் கர்த்தருக்குள் பலப்படுத்தும்படியாக, கர்த்தருக்குள் நிலை நிறுத்தும்படியாக. என வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால், அவர் பாடுபடுகிற, சோதிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய போதுமானவராய், உண்மை உள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் சோர்ந்து போகாமல், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பாரமா இருந்தாலும் அதை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானம் என்கிற அந்த இளைப்பாறுதலை இம்மையிலும் மறுமையிலும் தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தரிடத்துல எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், நிந்தைகளையும், அவமானங்களையும், நெருக்கங்களையும், தேவைகளையும், இல்லாமைகளையும், பிசாசினாலும் ஏற்பட்ட மனிதர்கள் சூழ்நிலைகளாலும் வருகிற எல்லா உபத்திரவத்தையும் கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தி அந்த பாதைகளை எளிதாய் கடக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவரே நம்மோடு கூட இருந்து நாம் கடந்து செல்கிற பாதையோ சூழ்நிலையோ நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு, அது நிமித்தம் எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகாதபடிக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் தேற்றும் என்று தாவீதை போல தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்பதை தேவஜனங்களாகி நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்,
நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நம்முடைய கர்த்தர் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வராதபடிக்கு இம்மையிலும் மறுமையிலும் நம்மை பாதுகாத்து நமக்கு நன்மை செய்து நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படவும் மறுமையில நித்திய ஜீவனை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வோம். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பித்து அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அவருடைய சித்தம் செய்ய தேவஜனங்களாகிய நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர் நம்மோடு கூட இருந்து நிச்சயமாய் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்பட்டு மறுமையிலே நித்திய ஜீவனிலே நம்மை கொண்டு சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறை